எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் லாகூல் மட்டு முதலாளி எல்லாரும் வந்துட்டோம். கேகேஆர் வர்சஸ் டிசி டெல்லியில் நடந்து முடிஞ்சிருக்கு. முக்கியமான டாக்கிங் பாயிண்ட்ஸ் நான் சொல்லிடுறேன். அப்புறம் பாய்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். லாகுல் சந்தோஷமா அப்படியே கேமரா அங்கேயும் இங்கேயும் திருப்பாது. அதாவது கேகேஆர் ஜெயிச்சிருச்சு. நீ தலைகீழ ஆட வேணாம், வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். ஸோ 204 அடித்தாங்க. டாஸ் வின் பண்ணி பவுலிங் போட்டாங்க. பேட்டிங்கே பண்ணியிருந்துக்கலாம் டெல்லி. அவங்க பண்ண சேஞ்ச் வந்து கேகேஆர் ஒரு இன்ஸ்பயர்ட் சேஞ்ச். அனுகுல் ராய் எண்ட் ஆஃப் த டே ஹி வாஸ் எஃபெக்டிவ். முக்கியமான ஒரு விக்கெட்டும் எடுத்தார் பவர் பிளேயில். கண்டெய்னும் பண்ணார். கேகேஆர் வந்து ஆஃப் டு பிரில்லியன் ஸ்டார்ட். அடியை போட்டு விட்டாங்க. 3 பாயிண்ட் சம்திங்கில் 50 அடிச்சிட்டாங்க. எல்லாருமே ஃபியர்லெஸ்ஸாக இருந்தாங்க. குர்பாஸ், நரைன வந்தவங்களாம் அடிச்சுட்டே தான் இருந்தாங்க இனிஷியலாக. அதுக்கப்புறம் ரகுவன்ஷி அண்ட் ரிங்கு தி டாப் ஸ்கோர் அண்ட் தே எண்டட் அப் வித் 204. இட் வாஸ் குட் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். மேபி 10-15 ஸ்லைட்லி அபவ் பார். பட் இட் வாஸ் அ வின்னிங் ஸ்கோர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது. பட் டிசி ஹேட் டு பேட் அவுட் ஆஃப் தேர் ஸ்கின். அவங்க வந்து வி ஆல் கிளியர்லி நோ தட் அவங்க பவுலிங் தான் வந்து தேர் ஸ்ட்ராங்கர் இது. பட் தென் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க பேட்டிங்கை நம்பி விட்டுட்டாங்க. ஃபர்ஸ்டே அவங்க பேட்டிங் பண்ணியிருந்திருக்கலாம். பட் தென் திருப்பி 205 சேஸ் அப்படிங்கிறது இட் வாஸ் ஆல்வேஸ் கோயின் டு பி ட்ரிக்கி. அபிஷேக் பொருள் வந்து ஹி வாஸ் கிவிங் தம் பிரிஸ்க் ஸ்டார்ட்ஸ். அதாவது அந்த ரன் ரேட்டை அப் பண்ணி விடுறது அவர் ரொம்ப கீ. அவர் 20, 30, 40 அவர் எவ்வளோ அடித்தாலும் அதை 15 பால் 20 பால் அடிச்சிட்டு இருந்தார் போரில். அன்ஃபார்ச்சுனேட்லி வாஸ் அவுட் வெரி அர்லி. கருண் நாயருமே வந்து இப்போ 2-3 மேட்சாக ஒன்றுமே அடிக்கிறது இல்லை. டுடே ஆல்சோ அவர் வந்து சும்மா ஷஃபிள் பண்ணி இந்த சைடு போய் ஆஃப் சைடில் ஓப்பன் பண்ணார். இந்த சைடு வந்து லெக் சைடு ஃபீல்டு ஓப்பன் பண்ணிட்டு இருந்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி அவ்வளோ ரிஸ்கியாக ஆடும்போது மிஸ்டர் பால் அண்ட் காட் அவுட். கேஎல் ராகுல் ஒரு நீட்லெஸ் ரன் அவுட்டு. ஸோ அந்த பாயிண்ட்லேயே தேவர் வெரி ப்ரிகேரியஸ் சுச்சுவேஷன். அப்புறம் அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க ஃபேஃப், அக்சர். அந்த அடிபட்டதோட ஒரு கேம் டிஃபைனிங் இன்னிங்ஸு. டிஸ்பைட் தட் தேவர் வெரி க்ளோஸ் அண்ட் க்ரூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மேபி அட் 75% ஆஃப் த செகண்ட் இன்னிங்ஸ் டைமில் வந்து தேவர் க்ரூசிங். அப்புறம் சுனில் நாராயண் புல்ட் இட் பேக். வருண் சக்கரவர்த்தியும் டுவர்ட்ஸ் எண்ட் தே புல்ட் இட் பேக். விப்ராஜ் நிகம் அடிக்க தான் பார்த்தாரு. பட் எண்ட் ஆஃப் த டே இட் வாஸ் நாட் இனஃப். ஸோ இதுதான் வந்து ஒரு டேல் ஆஃப் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான். இவங்க முன்னாடி போனாங்க, அப்புறம் அவங்க புல் பேக் பண்ணாங்க. பட் தென் இன் தி எண்ட் இட் வாஸ் அ குட் வின் ஃபார் கேகேஆர். வெல் ஏர்ன்டு வின்னு. நரேன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். ரசல் சிப்பின் பண்ணார். டாப் ஆர்டர் நல்லா அடித்தாங்க. ஸோ ஓவரால் இட் இஸ் அ குட் வின் ஃபார் தெம். அனுகுல் ராயோட இன்க்ளூஷன் ஆல்சோ வாஸ் எக்ஸலன்ட் டுடே. ஸோ இதான் என்னோட இனிஷியல் டாக்கிங் பாயிண்ட்ஸு. நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். அதான் இனிஷியல் டாக்கிங் பாயிண்ட்ஸ்னு எல்லா பாயிண்ட்ஸையும் சொல்லிட்டீங்களே. சரி, மூடிட்டு போயிடலாமா? இல்ல மெயினா கேகேஆர் வந்து எனக்கு வந்து ஜெயிச்சது காரணம் வந்து ஸ்டாண்டின் கேப்டன் நரேன் பவுலரை விட நரேன் கேப்டன் வந்து நல்லா பண்ணாரு. மேபி ரஹானே கேப்டன்சி அடிப்படாம கன்டினியூ பண்ணியிருந்தா அது இன்னும் க்ளோஸ் அப் இருக்குமா இல்ல தோத்துருப்பாங்க கூட தெரியல எனக்கு. நரேன் கண்ணா சேஞ்சஸ் பண்ணாரு. ஹி brought in himself பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ நரேன் பெர்ஃபார்மன்ஸ் as a captain also was the key point in the match தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி ஒரே நிமிஷம் வெற்றி, நீ அடுத்த பாயிண்ட் சொல்ல முன்னாடி ஒரு சொல்லிடலாம். லாகுல் நரேன் வந்து பிச்சில் கேப்டன் பண்ணனால அவர் ஆடுகளும் நரேன் ஆயிடுவாரா? அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க ப்ரோ. 2 கேப்டனுக்கும் அடிப்பட்ட 2 பேரும் டக் அவுட்ல உட்காந்துட்டாங்க. ஸ்டாண்டிங் கேப்டன்ஸ் 2 பேரும் வந்து போனாங்க. அது நரேன் கிளியர் பண்ணிட்டாரு. இவருக்கு வந்து நல்லா பெரிய கட்டை போட்டு உட்கார வச்சுட்டாங்க ரஹானேக்கு. அந்த வெப் டேர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், ப்ளீடிங் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ ப்ராப்ளி அடுத்த மேட்ச் இல்ல அடுத்த 2 மேட்ச் உட்கார வரான்னு தெரியல. ஸோ அது ஒரு இன்ஜுரி பத்தியும் சொல்லிடுவேன். மிட் இன்னிங்ஸ் வந்து ஏதோ இதெல்லாம் இப்படி கிராஸ் எல்லாம் போட்டு கட்டியிருந்தாங்க. அது பிரெஸ்ட்ல மட்டும் தான் போட்டிருந்தாங்க. லேண்ட் ஆனப்ப கொஞ்சம் நல்லா லேண்ட் ஆயிருக்காரு. பட் அதுக்கப்புறம் வந்து பேட்டிங் பண்ணியிருக்காரு. 43 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ இட் வாஸ் நாட் ரியலி ஒரு தடவை அடிக்கும் போது ஆனா கொஞ்சம் வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா சொன்னது வந்து வெறும் ஸ்கின் பீலிங் அப்படின்னாரு. கண்ணுல வேற பிக்மெண்டேஷன், அது எக்ஸிமா இருக்கும். ஸ்ட்ரெஸ்னால வந்துச்சான்னு தெரியல. அப்பதுல இருந்து கையில வந்து ஸ்கின் பீலிங் இருக்க நேரம் ஹீலா இருக்கும். இது வந்து இம்பாக்ட்ல தானே, இது ஒரு ஜார் ஆயிடுச்சு. வெஸ்டல் இம்பாக்ட்ல தான் பெயின் இருக்கு. ஆனா சொன்னது வந்து பட்டு அது பிட்ச்ல தேய்ச்சி ஸ்கின் வந்துச்சுன்னு சொன்னதான் சொன்னாரு. எண்ட் ஆஃப் இது அடுத்த மேட்ச் ஆடுவாரா இல்லையா? I hope I will be fit அப்படின்னாரு கடைசியா போக்லே கிட்ட. ஓகே, மோஸ்ட்லி ஆடுவார் பாப்போம். சொல்லு வெற்றி. அதே மாதிரி கேகேஆர் வந்து அபிஷேக் நாயர் திருப்பி வந்தது அவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணுதா? இவ்வளவு இன்டென்ட் அவங்க வரைக்கும் காமிச்சது இல்ல. ஒழுங்காவும் அடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ல 48 ரன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் குர்பாஸ் அவுட் ஆயிட்டு போனாரு. ஃபர்ஸ்ட் 3 பேரும் அந்த ஸ்ட்ரைக் ரேட் தான் முக்கியம். 200 கிட்ட ஸ்ட்ரைக் ரேட்லயே அடிச்சுட்டாங்க. 75 வந்துருச்சு. இதே கம்பேர் பண்ற போது டிசி வந்து ஐ திங்க் தேர் 20 ரன்ஸ் பிஹைண்ட் அது. பட் அதே மேனேஜ் பண்ணி கொண்டு வந்தாங்க. பட் கடைசியில் லாஸ்ட் விக்கெட்ஸ், அதனால கீப் பண்ண முடியல. கேஎல் ராகுல் வந்து
கோலிக்கு அடுத்தாப்புல யூஸ்வலா விக்கெட் கொடுக்காத ரன் அவுட்ல ஆகாதது ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2002 இருந்து இப்பதான் ரன் அவுட் ஆயிருக்காராம். அது கொஞ்சம் இந்த யூஸ்வலா அவரும் அந்த விக்கெட்ல மாதிரி அவரு ஈஸி இன்னைக்கு விக்கெட் டென்ட் போட்டு படுத்திருப்பாரு. பட் இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி அவசரப்பட்டாரு. ஆசை யாரை விட்டது. ஸோ அதான். அதான். ஸோ டூ ஓவரால் நாட் டிஃபர் வின் ஃபார் 4 வந்து கேகேஆர். நல்ல வின்னிங் ஸ்கோர் தான். பட் ஆனா அவங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அது கொஞ்சம் கம்மி தான். டிசப்பாயிண்டடா இருப்பாங்க. தே ஷுட் ஹவ் கான் ஃபார் 220 அந்த மாதிரி அடிச்சிருக்கணும். ஏன்னா அவ்வளோ லாஸ்ட் இந்த 3 ஓவர்ஸ்லாம் ரொம்ப கம்மி. அந்த லாஸ்ட் 4 ஓவர்ஸ்ல 2 ஓவர் சுத்தமா அடிக்கல. தே லைக் ஆல்மோஸ்ட் 10லயே இருந்தாங்க. கடைசி 4 ஓவர்ஸ் ஆக்சிலரேட்டே பண்ணல சரியா. ஆமா, அது கடைசி 4 ஓவர்ஸ் 36 39 தான் அடிச்சிருந்தாங்க. ராகுல் அவன் அதே பிசிக்ஸ் மாதிரி பேசுறான்டா. ஃபோர்ஸ் ஆக்சலரேஷன் கவனிச்சியா? அதான் சரி, நடுவுல வெற்றி ப்ரோ கத்திட்ட ஸ்பீச்சை மொத்த விட்டே குழப்பலான்னு இறக்குறான். பார்த்தேன் நான். ஜியாகிரபில இருந்து பிசிக்ஸ் மாறிட்டாரு அவரு. எல்லாத்தையும் கவர் பண்ணியான சப்ஜெக்ட் ஏறன் இல்ல. நம்ம எல்லாம் நினைக்கிறாங்க மட்டும் வந்து ரெகுலரா கேஎல் ராகுல் ஸ்கூல் போய் ரன் அவுட் இதெல்லாம் ஆனவொடனே படிக்கிறாங்க. முடிஞ்சிச்சு நினைச்சேன். அதுக்கப்புறம் அக்சல் பட்டேல் வந்து ஆக்சுவலா நல்லா ஆக்சலரேட் பண்ணாரு, நல்லா விளையாடினாரு. அதுக்கப்புறம் ஆக்சுவலா சப்ஸ் அந்த வந்து நரேன் ஓவர் தான் மேட்ச் அந்த டிஃபைன் ஒரு ஓவர்ல பண்ணுச்சுன்னு அவுட் நான் ஆனோடனே நினைக்கிறேன். முடிஞ்சிருச்சு மேட்ச். ஆமா, இப்ப ராகுல் உங்ககிட்ட வரேன். நீ அதான் சொன்னீங்க, நரேன் ஓவர் தான் மேட்ச் டிஃபைன் பண்ணுச்சு. அவர் தான் வந்து புல் பேக் பண்ணாரு. அந்த பிட்ச்ல வந்து சாதாரண நரேன் ஆடுகளம் நரேன் ஆயிட்டாரு. அப்படிதானே? கடைசி ஓவர் வந்து நம்ம வைபவ் அரோராக்கு தான் கொடுத்துருப்பான்னு எதிர்பார்த்தோம். பட் ரசல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால கொண்டு வந்து இறக்கி விட்டாரு அவரு. ஸோ அது ஒரு வேலிட் மூவ். வைபவ் அரோரா வந்து ரெடியா நின்றுட்டு இருந்தாரு, பால கொடுங்கன்னு. ஆனா நீ தாண்டி போய் தம்பி நீ தள்ளி உட்காருன்னு சொல்லிட்டு ரசல்ட்ட என்ன கொடுத்து தலையாடுற? என்னாச்சு? என்ன நினைக்கிற? இல்ல ஒன்னா மேட் டிஃபரன்ஸ் அப்படின்றான். லாஸ்ட் ஓவர் என்ன 25 ரன், அதுவும் சமீரா அந்த எண்ட்ல அந்த கடைசி பால் வந்து அவங்க 2 எடுத்திருக்காம சிங்கிள் எடுத்துட்டு சமீரா கிளாஸ் பால் கொடுத்துருக்கலாம். ஹர்ஷித் ராணா ஓவர்ல 5th பால் டபுள் எடுத்திருக்காம சிங்கிளே எடுத்து இவர் ஃபேஸ் பண்ணிருக்கலாம் இன்னொரு பால். சரி, இல்ல 4 பார் 20 விப்ராஜ் நல்ல ஃபார்ம்ல ஃபேஸ் பண்ணும்போது, வைபவ் வர மாதிரி ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் ஃபேஸ் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் பண்ண சான்ஸ் இருக்குல்ல. அதுக்கு ரசல் நோ யூஸ் டு bowling at 20th ஓவர் தானே. பட் ஆனா இவர் தானே இவரோட தானே இந்த சீசன் ஃபுல்லா டெத்ல நல்லா தானே போட்டுருக்கலாம். அட்லீஸ்ட் டீசென்டா. நரேன் ஆடுகளம் நரேனுங்கிறீங்களே, அஞ்சாதே நரேனா ஆடுகளம் நரேனா? ஆடுகளம் நரேன்னு ஒருத்தர் இருக்காரு, அஞ்சாதே நரேன் வேற. அது தெரியும்ல. நரேன் வந்து ஃபியர்லெஸ்ஸா அடிச்சா அது வந்து அஞ்சாதே நரேன். நல்லா bowling போட்டு விக்கெட் எடுத்தா அது ஆடுகளம் நரேன். சரி ரைட். அப்ப நீங்க ரெண்டு நரேனுமே அவரு. நரேன் கார் ஓட்டுனா ஒரு நரேன் கார்த்திகேயன். ஆமா. சரி, இப்போ விஜய் கார்த்திகேயன் இல்லையா அவரு? இப்போ வீடியோ பண்ணாருன்னா. இந்த பினிஷர் ரோல் நல்லா பண்றாரு. இப்போ இதே ஃபார்ம் கொஞ்சம் கன்டினியூ பண்ணாரு, இன்னும் ஒரு சீசன் 2 சீசன் பண்ணாருன்னா ஒரு சீசன்ல இந்தியாவுக்கு கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இவரு வந்து கம்பீர் வந்து போன தடவை அந்த இது வந்து நம்பர் 8ல வந்து ஆல்ரவுண்டர் தான் வேணும்னு அடம்பிடிக்கிறாரு. அது வேற யாரும் இப்போதைக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அந்த ரிங்கு சிங் ஸ்பாட்ல கூட அவங்க கொண்டு வந்துடலாம்ல. ரிங்கு சிங் ட்ரை பண்ணாங்கல்ல, அந்த இடத்துக்கு கூட இல்ல ஜடேஜா ஸ்பாட்ல வாஷிங்டன் சுந்தர் அட்லீஸ்ட் ஸ்குவாட்ல இருப்பா. வாஷிங்டன் சுந்தர் தே வில் திங்க் அபவுட் ஹிம். அதுக்கு பதில் விப்ராஜ் நிகம் கொண்டு வந்தா ஐ திங்க் செட்டப்ல அட்லீஸ்ட் தே வில் திங்க் அபவுட் இட்ன்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க ராகுல் விப்ராஜ் நிகம பத்தி? நல்லா தான் பண்ணாரு இன்னைக்கு. சோனு நிகம் அப்படிங்களே அடுத்து. இல்ல நான் அதெல்லாம் சொல்ல வரல. அது நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் நான் நமக்கு தெரியாத ஏரியா. அதிகமா பாருவார் மட்டும் தெரியும், வேற எதுவும் நமக்கு தெரியாது. ஓகே சரி, இப்போ என்ன டிசி வந்து தேர் கோயிங் டவுன் ஹில். கொஞ்சம் கொஞ்சமா கிராஃப் கீழ போயிட்டு இருக்கு. லாஸ்ட் 4 மேட்சஸ்ல 3 மேட்ச் கேகேஆர் கோயிங் அப் ஹில்லா? இல்ல இல்லையா? 4க்கு 4 ஜெயிக்கணும். இன்னும் ஜெயிச்சா தேர் ஸ்டில் இன் வித் சான்ஸ் ராகுல். 4க்கு 4 அடிப்பாங்களா ராகுல்? 4க்கு 4 என்ன அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ்னா எல்லாம் கீழே இருக்கவங்க தான். ராஜஸ்தான் ராயல்ஸ், சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச், அதுக்கப்புறம் கடைசி ஆர்சிபியோட விளையாடணும் ஒரு மேட்ச். மால்தீவ்ஸ் போயிட்டு தெம்பா வருவாங்க. ஆர்ஆரும் கொஞ்சம் ஜெயிச்சிருக்காங்க. இல்ல கேகேஆருக்கு வந்து அந்த போன மேட்ச் வாஷ் அவுட் ஆன மேட்ச் அந்த ஒரு பாயிண்ட் ஐ திங்க் கடைசியில பஞ்சாபுக்கும் சரி கேகேஆருக்கும் சரி இட் வில் மேக் அ டிஃபரன்ஸ் இந்த மிடில் ஆஃப் த டேபிள். அந்த ஷேர் பண்ண பாயிண்ட் ஏதாவது ஒரு ஒல்ட்டுன்னு தோணுது. பார்ப்போம். டிசி வேற என்ன சேஞ்ச் பண்ணலாம் மட்டும் கோயிங் ஃபார்வர்ட்? அப்பது சொல்லிட்டு இருந்தான் நடராஜன் வந்து இருக்காரு, இல்ல கொண்டு வரலாம். கருண் நாயர் உட்கார வச்சு ஃபெரேரா விளையாடலாம் அவங்க.
கேஎல் ஆசையை ராகுல் சொல்லல, அவங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு. அதுதான் சொல்றேன். கேஎல் ராகுலும் நம்பர் 3ல வந்தா பெட்டரா இருக்கும். நம்பர் 4 விளையாடுறது வந்து அவரு கொஞ்சம் போன மேட்ச் ஸ்லோ பண்ணி இது பண்ணாரு. அது நம்பர் 3ல வந்தாருன்னா பவர் பிளேல கொஞ்சம் இருக்கும். ஹி கேன் ஸ்கோர் ஃபாஸ்டர் லிட்டில் பெட். ஸோ அவரை முன்னாடி கொஞ்சம் வந்து சப்ஸையும் நம்பர் 5 கொஞ்சம் மேல பொசிஷன் வந்து ஃபெரேரா விளையாடலாம். அவங்க சமீராக்கு பதிலாக நடராஜன் கொண்டு வரலாம். வெற்றி நீ என்ன நினைக்கிற வெற்றி? சமீரா as a பவுலர் வந்து ஒரு விக்கெட் எடுத்தாரு சரி. ஆனா அதுக்கு முன்னாடி அவரு போடுற எக்ஸ்ட்ராஸ் பத்திரனாவோட தம்பி மாதிரி தெரியுது எனக்கு. கொடுக்குற எக்ஸ்ட்ராஸ் கொடுக்குற டெத்ல ஆக்சுவலா நல்லா வயசு போட்டாரு. அதிகம். டெத்ல நல்லா போட்டாரு. அப்ப அது அண்ணனா இருப்பாரு. பட் அது இல்ல வேற ஆரம்பத்துல பேட்ஸ்மேன் 2 கொண்டு ஓவர்ல வரணும்னா சொல்றான். இல்ல அவருக்கு பதிலா நட்ராஜன் அவங்க ஏன் ஹெசிடேட் பண்றாங்கன்னு தெரியல. பீட்டர்சன் சொல்றது 12க்குள்ள என்டர் பண்றதுக்கு நிறைய ஓட்டம் இருக்கு, கேப் இருக்கு. 13வது பிளேயரா கூட கொண்டு வந்து உட்காந்து இறக்கி விடலாம். அந்த அளவுக்கு அவங்க கேப் இருக்கு ஒதுக்கி. ஸோ அவங்க வந்து மோஹித் சர்மா உட்கார வச்சுட்டாங்க. ஸோ இதுக்கு பதிலா ஐ டோன்ட் நோ, சமீரா பதிலா கொண்டு வந்து மோஹித் பெட்டர். சர்மாவே வந்து அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா அவர் இம்பாக்ட் சப்ல இருந்திருப்பாரு. அசுதோஷ் இல்லையா? சர்மாவும் இம்பாக்ட் சப்ல வச்சுட்டு அவங்க மோஹித் சர்மாவை வச்சுட்டு கொண்டு வர ட்ரை பண்ணிருப்பாங்க. போன மேட்ச் அப்படித்தான் பண்ணாங்க. இந்த தடவை ஃபர்ஸ்ட் டே பவுலிங் போட்டதுனால சரி அசுதோஷ் சர்மாவை தான் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதான் பவுலிங்ல என்ன பண்ண. ஸோ அதனால இல்ல அவர் இன்னும் இருக்காரு இம்பாக்ட்ல. ஆமா, சரி, ஓகே. அப்பதான் சரி. அப்புறம் இல்ல சமீராக்கு பதிலா பெரேரா கொண்டு வந்துட்டு கருணாயகையும் டிராப் பண்ணிட்டு சமீராவையும் டிராப் பண்ணிட்டு இவர் கொண்டு வரணும். ஒன்னு நட்ராஜன் கொண்டு வரலாம். அவ்வளவுதான், வேற என்ன. சொல்லும் போதே இந்த மட்டு பேச்செல்லாம் கேட்டு சொல்லாத வெற்றி. அவ்வளவு changes ஆர் தான். ஆர் இல்ல இல்லனா கோ பேக் டு நட்ராஜன் இஸ் a proven performer தானே, எப்படி இருந்தாலும் இல்லைன்னு சொல்ல. ஜேஎஃப்எம். ம். இந்த பிச்சில் JFM ஜேஎஃப்எம் ஆடி இருந்தா கொஞ்சம் அடிச்சிருப்பாரு ஃபர்ஸ்ட் இனிஷியலா. நல்லா ஃபர்ஸ்ட் ஒரு 6 overs பயங்கரமா இருந்துச்சு. விட்டியே போற மாதிரி 2.0 இருந்துச்சு. லாகுல் என்ன நினைக்கிறீங்க? நாம என்ன நீங்க சொல்றது எதுவும் நடக்க மாட்டேங்குது. ஏன்டா நேத்து கேட்க ஜெயிக்கும்னு சொன்னோம்ல, ஜெயிச்சிருச்சு இல்ல. அதான், எல்லாரும் இல்ல கேட்க இல்ல இந்த இது மட்டு புலம்புறது தான் நடக்க நட்டு மாட்டேங்குது. புலம்பிக்கிட்டே தான் இருக்கு. ஐபிஎல் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னும் அதிகமா புலம்பும். மட்டு ஐபிஎல் முடிகிற வரைக்கும், அடுத்த வருஷம் வரைக்கும் அது புலம்பிக்கிட்டே தான் இருக்கும். அதை எல்லாம் விடுங்க. ஐபிஎல் முடிய வரைக்கும் புலம்பும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. சரி, இப்ப அடுத்த மேட்ச் போலாமா? வேற ஏதாவது சொல்லணுமா? போலாம். ஓகே டன். அடுத்த மேட்ச் சேப்பாக் சென்னை சூப்பர் கிங்ஸ், அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸ். வந்தாரே வாழ வைக்கும் சென்னை. எல்லாத்துக்கும் 2 பாயிண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. வர விசிட்டர்ஸ் எல்லாத்துக்கும் இவங்களுக்கும் 2 பாயிண்ட் கொடுத்து அனுப்பிச்சு வச்சிருவாங்களா உபசரிச்சு? சொல்லுங்க. மட்டும் இங்க என்ன செஞ்சிருக்கும் சொல்லு. ஃபர்ஸ்ட் ஐ திங்க் லாஸ்ட் 6 மேட்ச்ல 5 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்களா பஞ்சாப்ல? 6 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சிஎஸ்கேவோட. ஸோ என்ன சேஞ்ச் இருக்கும்? ஸ்டாயினிஸ் லாஸ்ட் டைம் இங்க சென்னையில விளையாடினப்ப செஞ்சுரி அடிச்சாரு. அது எல்எஸ்சிக்கு. ஸோ மேபி அதனால கொண்டு வருவாங்களா இல்ல அதே டீமோட போவாங்களா, அதுதான் இது. அதான் மற்றபடி ஒன்றும் பெரிய சேஞ்ச் இருக்காது. பிரியன்ஸ் ஆரியா இப்ப செஞ்சுரி அடிச்சாரு இதே சென்னையோட. அத சொல்லுங்க. ஸ்டாயினிஸ் எப்பயோ வேற டீம் அடிச்சதை சொல்றீங்களே. இல்ல சென்னையில விளையாடுனது சொல்றேன், சென்னை கிரவுண்ட்ல சொல்றேன். சென்னையை பத்தி ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சென்னையில ஒன்றும் சேஞ்சஸ் இருக்காது. அஸ்வின் ஆர் அன்ஷுல் கம்போஜ் அது மட்டும் தான் ஒரு ஆப்ஷன். மற்றபடி ஒன்றும் பெரிய சேஞ்ச் இருக்காது. இல்ல 12 தான் வருவார். ஐ திங்க் இட்ஸ் டைம் டு உட்கார வைக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஹூடா விஜய் சங்கர் பதிலா வன்ஷ்பேடி கூட வரலாம். வன்ஷ்பேடி வந்து அடிக்கலாம் வெற்றி பிராக்டிஸ் மேட்ச்ல எல்லாம் பெருசா. வன்ஷ்பேடி ரொம்ப கடைசி 2 நாள்ல பிராக்டிஸ் மேட்ச் ஆடினாங்க. அதெல்லாம் வன்ஷ்பேடி ஒன்றும் அடிக்கல. வன்ஷ்பேடி வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. எல்லிஸ் வந்து நம்ம டீம்ல இடம் கொடுப்பாங்க. திரிபாத்தி ஹூடாக்கெல்லாம் இடம் கொடுக்கலையா? அது ஓகே. பட் எனக்கு தெரிஞ்சு அதான் சேஞ்ச் எதுவும் இருக்காது. வந்தா பத்திரனாக்கு பதிலா எல்லிஸ் மட்டும் வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவங்க பஞ்சாப் வந்து பஞ்சாப் என்னடா செஞ்சிருக்கும்? பஞ்சாப் வந்து மேக்ஸ்வெலோட கன்டினியூ பண்ணுவாங்க. இங்கிலீஷ் ஸ்டாயினிஸ்னா ஐ திங்க் தே கன்டினியூ வித் இங்கிலீஷ் தான். மட்டு ஸ்டாயினிஸ் தான் அடிச்சாங்க. விளையாட மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். சொல்லிச்சு ஸ்டாயினிஸ் நிறைய அடிச்சாரு. இங்கிலீஷ் உட்கார வச்சுட்டு ஸ்டாயினிஸ் விளையாட விடுங்கன்னு சொன்னேன். பாண்டிங் அந்த மாதிரி மாத்தமானான்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் இங்கிலீஷ் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் ஆகாட்டியும் கொஞ்சம் அப்பப்ப கொஞ்சம் ஸ்கோர் பண்றாரு. விளையாடுறதுக்கு என்னன்னா ஜடேஜா வந்து நம்ம டீம்ல வேற வழி இல்லாம நம்பர் 4 அனுப்பி விடுறாங்க. அதுவும் கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கு. அது அவர் வந்தாருனாலே மேக்ஸ்வெல் போட்டு இது பண்ணிடலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். உள்ள லெக்குக்கு போட்டா அவர் சிங்கிள் எடுத்துட்டு போயிட்டு இருப்பாரு. ஸோ அதுக்காகவே விளையாட விடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
பெரிய அந்த அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் ஸ்பாட் மத்தபடி எதுவும் இருக்காது. வேற எதுவும் சேஞ்சே இருக்காதா? பிரார் உள்ள வந்துட்டார் எப்படியா இருந்தாலும். வேற எதுவும் சேஞ்சஸ் இருக்காதா? ஒமர்லாய் பார்ட்லெட் ம் பட் போன தடவை அவர் ஒண்ணுமே பண்ணல, பொம்மசாய்க்கு ஆப்ஷனே கிடைக்கல இல்ல. உமர்சாய்க்கு பதிலா ஸ்டாயினிஸை கொண்டு வந்துட்டு இந்தியன் சீமரை ஆடிட்டாங்கன்னா அப்படியும் பண்ணலாம். பட் அதான் ஐஷாக் விமர்சனம் விஜயகுமார் எடுத்துட்டு பட் எதுக்கு எடுத்து வந்தாங்கன்னு தெரியல. பேட்டிங் இது நம்ம சொல்லணும் இருந்தோம் பெட்டர் விவசாயி இன்னும் இப்போ நல்லா போடுவாருன்னு. போன தடவை சான்ஸே கிடைக்கல. சான்ஸே கிடைக்காம அப்படியே எடுத்துருவாங்களா? அதான் வேணா அப்படிதான் பண்றாங்க. பிச்சுக்கு அந்த மேட்சுக்கு சேஞ்சஸ் பண்றாங்க. பாப்பா என்ன ஆகுதுன்னு. மேட்சப்ஸ் என்ன? கீ மேட்சப்ஸ் என்ன? பஞ்சாப் சென்னை. பஞ்சாப் சென்னை போன தடவை கலியில் அகமது நல்லா போட்டு கேட்சை டிராப் பண்ணாரு. அதுக்கப்புறம் செஞ்சுரி அடிச்சாரு பிரேம்சாரியா. ம் டக் அவுட் ஆக வேண்டியது. ஸோ நியூ பால் கலீல் வெர்சஸ் பஞ்சாப் இந்த ரெண்டு ஓப்பனர்ஸ். பஞ்சாப் ஓப்பனர்ஸா? நீ என்ன நினைக்கிற வெற்றி? அது ஒரு கீ மேட்ச் அப். ஏன்னா பஞ்சாப் ஓப்பனர்ஸ் அவங்க பேட்டிங் இப்போதைக்கு டாப் ஆர்டர் தவிர கொஞ்சம் உடச்சிட்டோம்னா நல்ல ஸ்கோப், அவங்க கண்ட்ரோல் பண்ண ஸ்கோப் இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா புது ஓப்பனர்ஸ் மாத்ரே ரஷீத் வர்சஸ் அர்ஷதீப் சிங் அண்ட் மார்க்கோ ஆன்சன் ம் சலால் பிளஸ் ஸ்பின். அதான் சலால். சாகல் வச்சஸ் மிடில் ஸ்பின்னர் ஆர்டர் தான் நான் மேட்ச் அப். ம் ஸ்பின்னர் வந்து சலால் அவர் சொன்ன மாதிரி பெரிய பவுண்டரி கட்டி சலாலும் அவுட் ஆயிடுவாங்களா? மிட் ஆசைப்படுறேன். விக்கெட்டு தூக்கி போட்டு விக்கெட் எடுப்பாரா சலால்? அப்படிதான் சொல்றீங்க, பெருசா எடுக்க மாட்டேங்கிறாரு. அதாவது என்னன்னா தூக்கி போட்டு ஆப்போனன்ட் வந்து அடிச்சா விக்கெட் விழுவும். நம்ம வந்து தூக்கி போட்டு நம்ம ஆளுங்க அடிக்க ட்ரை பண்ணதே இல்லையே. 6 எதுக்கு போனோம், எல்லாம் 4 தான் ட்ரை பண்றாங்க. அப்ப ஜடேஜா பார்க்கலாம். 4 கூட ட்ரை பண்ண மாட்டாரு. சும்மா சிங்கிள், லாங் ஆன் சிங்கிள். டேய் உனக்கு ஃபேவரபிள் மேட்ச் அப்டா அடிடா அப்படின்னாலும் பார்க்கலாம். இவங்க ம் எல்லாம் ஒரு அதாவது நாளைக்கு மேட்ச் வந்து டிசைடிங் மேட்ச். அது எப்படி எதுக்கு போகுதுன்ற deciding பொறுத்து match? கால்குலேட் இருக்கு. பஞ்சாபுக்கா இல்ல நாளைக்கு தோத்துட்டா இல்ல பஞ்சாபுக்கு கால்குலேட்டர் ஆக்சுவலா தூக்கி டிசைடிங் போட்டுடலாமா? மேட்ச் தான். பஞ்சாப் ஆக்சுவலா டிசைடிங் மேட்ச் தான். நாளைக்கு தோத்தாங்கன்னா தேல் பி ஸ்ட்ராங்கா இருந்தாங்க டாப் 4 முடிப்பாங்கன்னு. நாளைக்கு தோத்தாங்கன்னா இட் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் தம். போ எல்லா மேட்சுமே. அதுவும் இந்த சீசன் ஃபுல்லா நிறைய இந்த தொடர்ந்து 6 மேட்ச் ஜெயிச்சவங்க 5 மேட்ச் ஜெயிச்சோம் அப்படின்னு இருக்க ரெக்கார்ட்லாம் பிரேக் ஆகுது. ஸோ அதே கண்டினியூ ஆகும். தொடர்ந்து ஹோம்ல 5 மேட்ச் தோத்தவங்க ரெக்கார்டு நம்ம சேஞ்ச் பண்ண போறோம் இல்லையா? ஆமா நம்ம ஜெயிச்சிருவோன்றோம். சரி சொல்லுங்க அப்ப யாரு ஜெயிப்பாங்கன்னு. பஞ்சாப். குச்சமே இல்லாம சொல்றோம் சிஎஸ்கே. சிஎஸ்கே தான் நானும் நினைக்கிறேன். நீ பஞ்சாப்ன்றியாடா லாகோல்? பஞ்சாப். வெற்றி சென்னை தான். சிஎஸ்கே. சரி அப்ப அப்படியே ஃபேண்டசி சொல்லுங்க. வெற்றி இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட மாத்தி சொல்ல. சிஎஸ்கே மேட்ச் எல்லாமே சென்னை தான் சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா எல்லா பஞ்சாப் மேட்சுக்கும் பஞ்சாப் சொன்னேன். ஆனா இந்த மேட்சுக்கு சென்னை சொல்றேன். சரி சொல்லு ராகுல், சொல்றா ஃபேண்டசி சொல்றா. கலீல் அகமது. 100 அகமது அப்படின்பா. அடுத்து நூர் அகமது. அடுத்து முஸ்தாக் அகமது. பிரியான்ஸ் இல்ல ஸ்ரேயாஸ் ஐயர் விளையாடுறாரு அவரு. சரி போதும். கலீல் அகமது, 100 அகமது, ஸ்ரேயாஸ் ஐயர். அடுத்து சொல்லுங்க. அர்ஷதீப் சிங், யாரு இவர் பிரவிஸ், டுவால் பிரவிஸ், ஆயுஷ் மாத்ரே. என்ன மாத்திரை? டோலோ மாத்திரை. ஜடேஜா சொல்றா. இவ்வளோ இவர் கழுவி ஊத்துவாராம் ஜடேஜா. ஏன் தேர்ட் வராரு, லாங் ஆன்ல சிங்கிள் அடிக்கிறாரு. அதாவது பவுலிங் 4 போடுறாங்க, நம்பர் 4ல பேட்டிங் பண்றாங்கன்னா ஃபேண்டசி வைஸ் வந்து டீம் குட்டிச்சவரா போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நிறைய ரன் அடிக்கிறாருன்னு சொல்றேன். அந்த அவுட் ஆயிட்டு போனா நல்லதுன்னு சொல்றேன். பட் ஆனா ஃபேண்டசி சிஎஸ்கேக்காக சொல்றியா ஃபேண்டசிக்காக? ஆப்ஷன் இந்த மேட்ச்ல வந்து ஜடேஜா தான். அடுத்த ஃபேண்டசில எடுத்துறியா நீ? ஜடேஜா 100 சொன்னீங்களா? சொல்லியாச்சா? ஓகே. ஓபனர் யாராவது சொல்லுங்க. மார்க்கோ யான்சன், சலால், பிரியான்சாரியா. சலால் யாரும் சொல்லல. சொல்ல சரி நான் சலால் சொல்றேன். பிரப்சிம்ரனும் சொல்றேன். அவரும் டக்குன்னு ஒரு 30 ரன் அடிச்சிருவாரு. இப்ப யோசிக்கிறதுக்கு முன்னாடி 2 எட்ஜ் வாங்கும், 2 பவுலர் மேல தலைக்கு மேல அடிப்பாரு. 30 ரன் வந்துடும். ஸோ சலால் பிரப்சிம்ரன் சொல்லுவேன். தூபேலாம் யாரும் சொல்லலையா?
லாகுல் டூபே டூவேஸ் ஆடல. இப்ப அஸ்வின் ஆடினா அஸ்வின் கூட சொல்லலாம். அண்ணாவா? அண்ணா ஆடுனா சொல்லலாம். பாப்போம் என்ன ஆகுதுன்னு. பட் ஸோ அதுவும் இதான் ஃபேண்டசில அண்ணா வந்து திடீர்னு நம்ம பேட்டிங் பண்ணோம்னா அவர் வராரா கம்போஸ் வராரான்னு தெரியாம இருக்கிற மாதிரி இருக்கும்போது எடுக்க முடியாது அவ்வளவு எடுக்க தைரியமா. முடியாது. ஸோ பாப்போம் என்ன ஆகும்னு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இதுதான். 3 பேர் வந்து சிஎஸ்கேன்னு சொல்லியிருக்கோம். நான், முதலாளி, மட்டு, லாகுல் வந்து பஞ்சாப் ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காரு. 2 பாயிண்ட் நாளைக்கு கொடுக்க மாட்டாங்க. சிஎஸ்கே ஜெயிச்சிடும் தான் நானும் நினைக்கிறேன். பாப்போம் என்ன ஆகுதுன்னு. நீங்கள் ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஐம் டன். மத்த ஏதாவது சொல்றியா? இல்ல அதான் பட் நத்திங் டு பிளே ஃபார் அவள் தான் முடிஞ்சிச்சு நம்ம டோர்னமெண்ட். ஸோ அதனால கொஞ்சம் ஃப்ரீயா விளையாடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிளஸ் ரொம்ப வந்து ஃப்ரீயா விளையாண்டாங்க நான் நினைக்கிறேன். பிளஸ் பஞ்சாபும் கொஞ்சம் ப்ரெஷர்ல இருக்காங்க. லாஸ்ட் ஒரு 2 மேட்சா சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அது அவங்களுக்கும் இப்ப அந்த இவங்க தோத்தது வந்து கேகேஆரும் கொஞ்சம் கீழே இருந்து வராங்க எல்லாம். ஸோ கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். ஸோ ஐ திங்க் சிஎஸ்கே வில் ப்ரொவைட். சைன் ஆஃப் பண்ணிடுங்க அப்போ. அதோட சோ சென்னை வந்து நாளைக்கு ஜெயிக்கும்னு எதிர்பார்க்கிறோம். சொன்ன மாதிரி பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. போய் விளையாண்டு பார்த்தா ஜெயிக்க வேண்டியதுதான். ஸோ வி வில் பி பேக் வித் ரிவ்யூ சைனிங் ஆஃப் யுவர் ஸ்குவாட்.